சென்னை சமூக பணி கல்லூரி சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் வழங்கும் சமத்துவம் காண்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. இந்த குறளோட அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்களை செய்யற தொழிலை வச்சும் கேரக்டரை மட்டும் வச்சும்தான் நீங்க பாகுபாடா வேறுபாடா பார்க்க முடியுமே தவிர மனிதர்கள் அனைவரும் பிறப்பால் சமம்னு இந்த குறள் சொல்லுது. மனுஷனுக்குள்ள சாதியாவோ மதமாவோ இனமாவோ மொழியாவோ ஆண் பெண் பாகுபாடோ வேறுபாடுகளோ இருந்துச்சுன்னா அங்க சமத்துவத்தோட முக்கியத்துவத்தை நிலைநாட்ட வேண்டியது நம்ம எல்லாரோட கடமையாகவும் இருக்கு. 2026 இதுக்கான தேவை இருக்கான்னு இன்னைக்கு ஜென்சி கிட்ஸு கேட்கறது நம்ம காதில் கேட்குது. நாங்கள் எல்லாத்தையும் சமத்துவத்தோட பார்க்குறோம், சமத்துவத்தோட தான் நடத்துகிறோம், சமத்துவத்தோட தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்புறம் எதுக்கு இந்த சமத்துவம் சார்ந்த ஒரு பிரச்சனையை எங்ககிட்ட திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இது எங்களுக்கு ஓவர் டோஸாக இருக்குது. நாங்கள்லாம் ரொம்ப எல்லாத்தையும் சரியாக பார்க்குற ஒரு கூட்டம், நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடுவோமேனு ஒரே வார்த்தையில் சொல்லி வாயடிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் தான் இந்த சமத்துவம் சார்ந்த பிரச்சனை இருக்கா, வேறு எங்கும் இல்லையான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இட்ஸ் அ யூனிவர்சல் டாபிக். உலகெங்கும் சமத்துவம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாம் ஜஸ்ட் லைக் தட், அதெல்லாம் அப்போ நடந்தது இப்போயா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறோங்க சார். சதவீதம் குறைஞ்சிருக்கே தவிர முழுமையாக இதை நம்மளை விட்டு இன்னும் விலகலை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஸோ எப்போ சார் முழுமையடையும்னு கேள்வி கேட்டால், அதற்கான முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அதை சார்ந்த விழிப்புணர்வை இன்றைய தலைமுறை கடத்தும் நிகழ்ச்சியாகவும் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு சமத்துவ பற்றி பேசுவதற்காக அன்றைய தலைமுறை வெர்சஸ் இன்றைய தலைமுறை, அதாவது ஜென்சி கிட்ஸ் இந்த பக்கம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஸோ முதலாக நான் அறிமுகப்படுத்தக்கூடிய சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்கன்னா சுகிர்தராணி. ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு கவிஞர்னே சொல்லலாம் இவங்கள. அடுத்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் டிரான்ஸ் அண்ட் டைனமிக்ஸோட சிஇஓ, ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் நிபுணர் கெனித் ராஜ் இன்னைக்கு நம்மளுடைய வந்திருக்காரு. எனக்கு ஒன்று சொல்லுங்க, சமத்துவம் என்பதை நீங்கள் என்னவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க? என்னுடைய ஃபேமிலியே அதுக்கு நான் எடுத்துக்காட்டாக வைப்பேன். ஃபர்ஸ்ட் அண்ணன் பேர் வசந்த் ஆரோக்கியராஜ், கிறிஸ்டின் இந்து. செகண்ட் அண்ணன் பேர் மனோஜ் ஆக்னஸ், என் பேர் வியானி விஸ்வா. அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த அந்த மத வேறுபாடெலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் வச்சுருந்துருக்காங்க. அதை எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர்த்துக்குமே அந்த பேர்லேயே வச்சுட்டாங்க. அடிக்கடி எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, எந்த ஒரு மனிதரையும் நீ காலேஜ்லையா இருக்கட்டும் ஸ்கூல்லையா இருக்கட்டும் எந்த ஒரு பிரிவினையும் நீ பார்க்கக்கூடாது, மதத்தாலையும் சரி ஜாதியாலையும் சரி. இப்போ பேரில் இருக்கக்கூடிய இந்த கடவுள் மாற்றம் 2 கோயிலுக்கும் போவீங்களா? நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். ஓகே, எல்லா கோயிலுக்கும் போவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு பையன் வெளில வரும்பொழுது அவனுக்கான அரசியல் புரிதல் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ் எல்லாமே அதற்கான முன்னேற்பாடுகள் எடுக்கிறாங்க, வெளில பேசுகிறாங்க. பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுக்கிட்ட கேஸ்ட்டை பற்றியோ அல்லது ரிலீஜனை பற்றியோ ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு பேஸை தமிழ்நாடு மிக ஸ்ட்ராங்காக கட்டமைச்சிருக்குது. சமத்துவத்துக்கு சார் சொல்லுங்க. நாங்கள் 4 தலைமுறையாக சுயமரியாதை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய குடும்பம். எங்களுடைய குடும்பத்தில் 16 சுயமரியாதை திருமணங்கள் நடந்திருக்கு. 3 திருமணத்தை பெரியாரே நடத்தி வச்சிருக்கிறாரு. 12 ஜாதி எங்கள் வீட்டில் இருக்குது. 4 மொழியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. மலையாளம், கன்னடம், தமிழ், தெலுங்கு. அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்களும் மாப்பிள்ளை பொண்ணாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16 திருமணத்தையும் நடத்தி எல்லா பிள்ளைங்களும் நல்லா படித்து லட்சக்கணக்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை உயர்த்தினதே இந்த ஜாதி பாகுபாடு உடைச்சது தான். சமூக பாகுபாடை களைய வேண்டியது நாட்டில் களையணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் களையணுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் அதை களைஞ்சிருக்கீங்க, முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். நீங்கள் சொல்லுங்கள், எதை சமத்துவமாக நீங்கள் நினைக்கிறீங்க? மத ரீதியாக அப்படின்னா தேனி, மதுரை அங்கே மலகர் கோயில் திருவிழா நடக்கும், மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும். அங்கே இஸ்லாமிய சகோதரி குழந்தைக்கு மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லை அத்தனை பக்தர்களுக்கு தண்ணி மோர் பந்தல்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் வச்சுருப்பாங்க. இப்படி சமத்துவம் மக்கள் இடையில எல்லார்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முந்தைய தலைமுறையை விட இந்த தலைமுறைகள் அந்த சாதி வேணாம், சமத்துவ பாதையில் அங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதையில் அடி எடுத்து வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் என்கிட்டையுமே இந்த விஷயம் சொன்னாங்க தான்.
4th 5th படிக்கும்பொழுது என்கிட்ட கேட்குறாங்க, லஞ்ச்லாம் நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃபன் பாக்ஸில் நாங்கள் மாற்றி சாப்பிடுவோன்னு சொன்னபோது ஸோ அவங்களுக்குமே ஒரு கொஷின் மார்க் தான், யார்கிட்ட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி கேட்டாவே வந்துட்டு பேசினாவே நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களே ஒரு டைமில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த மாதிரி அப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷன் அது முடிஞ்சிருச்சு, என்ன அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணலை நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு அடுத்து என்னுடைய குழந்தைகள் நான் எப்படி வளர்ப்பேன், நான் என்னுடைய சித்தாந்தம் சொல்லி தான் வளர்ப்பேன். அப்படிங்கும் பொழுது என்னுடைய தலைமுறை என்கிட்ட இருந்து மாற ஆரம்பிச்சிருச்சு, அப்படிங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. உங்க தலைமுறை உங்ககிட்ட இருந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. நாம் கேட்பதெல்லாம் சாதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து அடிக்கிறீங்களோ, மதத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அடிக்கிறீங்களோ, பெண்ணையும் அதே இடத்துல தான் வைக்கிறாங்க. ஒரு பெண்ணை முக்கியத்துவப்படுத்தும் போது ஒன்று அவளை அழகியல் சார்ந்து புகழ்ந்துட்டா, கவிதை எழுதிட்டா அது பெண்ணுக்கான பெருமை இல்லை. எனக்கு அந்த பெருமை வேணாம். என்ன நீங்கள் அழகாக பாடி புகழ்றதுல எனக்கு அது பிடிக்கலை. எனக்கு என்னுடைய திறமையை புகழுங்க. வேற எனக்கு ஓரளவுக்கு சமுதாய பார்வை இருக்குது, உலக பார்வையும் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு முடிவை எடுத்து சொல்லும் பொழுது அதில் ஒரு ஆணுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை. அவள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை ஏன் என்கிட்ட இருக்குது. எப்படி சாதிக்காக நாம் அங்கங்கு நின்று குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோமோ அதுபோல பெண்ணுடைய பார்வையும் பெண்ணுடைய சிந்தனையும் பெண்ணுடைய கேள்விக்குமான முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்தில் கேட்கப்படணும். அதற்கு சமமாக நாம் கொடுக்கப்படணும். பொதுவாக வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது வந்துட்டு அப்போ வந்து நானே கேட்பேன், எதுக்கு வந்து இப்போ என்னைய வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, அதான் தங்கச்சி இருக்கால அவள் பண்ணுவா அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் தான் நானும் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த புரிதல் ஒரு கட்டத்தில் வந்தது. யார் இடத்துல இருந்து அப்படின்னா வந்துட்டு என்னுடைய அப்பாவை பார்க்கும்போது, அவர் பாத்திரம் வளர்க்குறதா இருக்கட்டும், அவர் துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் எங்கள் அம்மா கூட பகிர்ந்து அவர் செய்யும்போது அப்போ எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு அந்த புரிதல் வருது. இதே புரிதல் வந்துட்டு இன்றைக்கி எல்லா தலைமுறை ஜென்சி தலைமுறை இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சமத்துவம் காண்போம் அப்படிங்கிறத வந்துட்டு உண்மையிலேயே ஃபுல்லாக அடைஞ்சிருவோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே முடிவையும் தம்பி சொல்லிட்டாப்பு. இவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட எல்லா ஆண்களும் இருந்துட்டாங்கன்னா எல்லா தங்கச்சிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து சொல்லுங்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என் ஊர். ஆனால் நான் சென்னையில் சட்டம் படிச்சுட்ருக்கிறேன். என்னோட சமத்துவம் சமூக மாற்றம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச என்னோட 5 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்கும், பெண் பிள்ளை வந்து வேலைக்கு போகக்கூடாது. ஆனால் எங்கள் அம்மா பியூட்ரிஷியன். அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா பியூட்ரிஷியன் படிக்க வச்சு இன்னைக்கு அந்த தொழிலில் 25 வருஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து எனக்கு அந்த சமத்துவம் தெரிஞ்சது. இன்னொரு விஷயம், நான் மார்ஷியல் ஆர்ட் பிளேயர். ஒரு ட்ராக் ஒரு டிஷர்ட் போட்டு அத்தனை ஆண்கள் முன்னாடியும் போய் நின்று மேட்ச் ஆடுன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் வீட்டில் மேட்ச்சை எங்கள் அப்பா தான் கைத்தட்டி ரசித்து பார்ப்பார். சூப்பரா மெடல் மிஸ் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல பாப்பா நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்கிற சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது தான் எனக்கு சமத்துவம் ஆரம்பித்ததா எனக்கு தெரிஞ்சது. வீட்டுக்குள்ளே தான் சமத்துவமே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிற அழகு இருக்குல்ல, இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இது மாதிரியான சாத்தியமான விஷயங்கள்லாம் இங்கே நடக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவங்க இந்த ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி தமிழ்நாடு வந்து கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில், பெண்கள் முன்னேற்றத்தில் அதிகமாக வேலைக்கு போகிற பெண்கள் இருக்கிற மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு சமத்துவத்திலையும் சமூக நீதிலையும் முதல்ல இருக்கிறதா இதுக்கு காரணமாக நாங்கள் பார்க்குறோம். சொல்லுங்கள், சமத்துவத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சமம் ப்ளஸ் தத்துவம், அதுதான் சமத்துவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கே ஒரு இடத்துல தத்துவம் சிறந்து விளங்குறதோ அந்த இடத்துல சமூக நீதி வந்து நிலவும். அதே சமயத்தில் சமூக நீதி அங்கே கரெக்டாக சீராக கொண்டு போயிட்டு இருக்க இடத்துல சமத்துவம் வரும். இப்போ சமத்துவம் அப்படின்றதுல ஆண் பெண் மொழி ஜாதி இது மட்டும் பார்க்குறோம். எத்தனை பேர் திருநங்கை திருநம்பிகளை வந்து சமமாக பார்க்குறோம். ஒரு மனிதனை மனிதனாக யார் பார்க்கிறார்களோ அவர்களிடையே சமத்துவம் வந்து நிலவும். சமத்துவத்தை பற்றி பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில் நம்மிடையே இன்னொரு சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிட்டாங்க. ஆண் பெண் பாகுபாடை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த திருநங்கைகள் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாகுபாடு பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு முதல் பெண் இன்ஜினியராக இந்தியாவிலேயே வந்திருக்காங்க. அந்த போராட்டத்தை கடந்து அந்த திருநங்கைகளுக்குன்னு ஒரு பதிப்பகத்தை உருவாக்கி அதில் ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. என்னுடைய முதல் கேள்வியாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை போராட்டம் எதுவாக மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே வந்து அகைன் அண்ட் அகைன் நம்ம இந்த சமத்துவம் பேசும் பொழுது மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வரணும் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்தில் சொல்லிடுறோம். ஆனால் இங்கே திருநங்கை திருநம்பி மக்களை பார்த்து நாம் மனிதர்களாக பார்க்குறோமா அப்படிங்கிறோன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் என்னை கடவுளாக பார்க்குறாங்களா அப்படின்னா ஆமாம், கடவுளாக பார்க்குறாங்க. என் கையில் இருந்து ₹1 வாங்கினா ஆசீர்வாதம் வாங்கினா அந்த ஆசீர்வாதம் நான் வேணும், இது எல்லாமே வேணும்.
ஆனால் எனக்கான உரிமையோ நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், உங்களுக்கு சரிசமமாக நான் உட்காரணும், உங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளும் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் பேசும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு ஓவரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் மறுக்கப்படுகிறது இந்த சமூகத்தில்னு சொன்னீங்க, வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? எதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு பாசிட்டிவாக இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த மாற்றம் நடந்திருக்குன்னா எந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் புரிதல் இல்லைனாலும் அந்த புரிதலை ஏற்படுத்தும் பொழுது அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் திருநர் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, என் கம்யூனிட்டி மக்களே எஜுகேட் ஆகி கல்வி மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட படிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. 2013 ஒரே ஒரு திருநங்கை மட்டும்தான் குரூப் 4 எக்ஸாமில் எழுதுறதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கினோம். இன்றைக்கி ஒவ்வொரு வருடமும் ஒரு திருநங்கையும் திருநம்பியும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கான வெற்றிக்கனியை எட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை நான் என் சமூகத்தில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மாற்றமும் இருக்குது. என் சமூகத்தில் எப்போவுமே பேரண்ட்ஸை விட்டு வெளியில் வந்த உடனே நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் நமக்கு விதித்த விதி இதுதான், நீ இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லை, நான் படிக்கணும், என்னை படிக்க வைக்கிறீங்களான்னு சொல்லும் பொழுது படிக்க வைக்கக்கூடிய பெரியவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அதுவுமே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் பார்க்குறாங்க. அரசு ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான பல போராட்டங்களில் நீதிமன்றங்களில் போராடி இந்தியாவின் முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாங்க, இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் வந்திருக்கிறாங்க, இந்தியாவின் முதல் திருநங்கை இன்ஜினியர் வந்திருக்கிறாங்க, நர்ஸ் வந்திருக்கிறாங்க, டாக்டர் வந்திருக்கிறாங்க. நம்மளை பார்த்து பக்கத்து மாநிலமான கர்நாடக அரசு திருநங்கை திருநம்பிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க கல்வி வேலைவாய்ப்பில். ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே நிகழ்ந்திருக்குது. இதில் இன்னும் கூடுதல் சிறப்பு, உங்களோட பாலிசியை உங்களோட சட்டங்களை ஏன் நீங்கள் எழுதக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய திருநர் உரிமைகளுக்காக பாலிசி எழுதக்கூடிய இடத்துல ஆலோசனை குழு உறுப்பினராக 3 திருநங்கைகள் இருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தி. ஸோ இந்த மாற்றங்களையும் நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே முதல் படி எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் அது பிரச்சனை. அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் தடைகளை உடைத்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் அடுத்தடுத்த தடைகளை உடைத்து திருநங்கைகளுக்கான ஒரு முழு வாழ்வாதாரமும் அவங்களுக்கான உரிமையும் வேலை வாய்ப்பும் சம வாய்ப்பையும் எல்லாரையும் போல் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறோம். அது நடக்குங்கிற நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஓப்பனிங் ஒன்று சொல்லியிருந்தேன். மனிதர்களுக்குள்ள சாதியா, மதமா, இனமா, மொழியா, ஆண் பெண் பாகுபாடுகளாக இப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில் எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ் துறை படிக்கிறேன். ஜவ்வாது மலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பத்தூர் மாவட்டம். அங்கே 3 நாடாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மலையில் கிராமத்தில் புதூர் நாடு, நெல்லிவாசல் நாடு, பொங்கமட்டு நாடு இருக்குது. அந்த 3 நாட்டிலையும் ஒரு பெரியார் சிலை இல்லை, ஒரு அம்பேத்கர் சிலை இல்லை, எந்த சிலையுமே இல்லை. அவர்களுக்கு இன்னும் மதம்னா என்ன, ஜாதினா என்னன்னு தெரியாது அந்த 32 கிராமத்துலையுமே. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இத்தனை கிராமங்களில் இப்போ இவங்களுடைய சிலைகள் அங்கே இல்லை, ஆனால் அங்கே சமத்துவம் இருந்ததா இல்லை பாகுபாடுகளாக தான் இருந்ததா? அங்கே சமத்துவமாக தான் இருக்காங்க. அவங்க வசிப்பாங்க, இருக்கிற உணவை அவங்க நிலத்துல விளையிறத சாப்பிட்டு இருப்புறவங்க. நான் அந்த மாதிரி தான் வளர்ந்துட்டேன். என்னோட தந்தை என்னை அப்படி தான் வளர்த்தாரு. அவர் நாடக தெருக்கூத்து வாதியார். கல்லூரி படிக்கும் போது தான் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவனும் படிக்கலாம், ஒரு பழங்குடியினர் மாணவியும் படிக்கலாம், ஒரு எம்பிசி மாணவியும் படிக்கலான்றதை நான் கற்றுக்கிட்டேன். சாதினா என்னன்னே தெரியாது மலையில் வாழ்ந்த வரைக்கும். ஏன்னா அது என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததில்லை. நம்ம இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லலை, ஒன்றா சமைப்போம் அதுதான். நகரம் தான் சாதி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? எனக்கு நகரம் தான் சொல்லி கொடுத்துச்சு. நகர்ப்புறத்துக்கு வந்த அப்புறம் அந்த பாப்பாக்கு எப்படி தெரியுது ஜாதி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏன் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கனாக்கா, அவங்க தன் உரிமைகளை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் நிரப்பி இருந்த ஒரு இடத்துல எனக்கும் ஒரு சீட்டை கொண்டு போய் உட்காடுறாங்க. அவங்க உரிமையை கேட்கறது எனக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நான் ஜாதியை வச்சு நீ யாரு நான் பிராண்ட் பண்ணுறேன். அப்போ அவன் பிராண்ட் பண்ணும்போது அல்லது மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வெப்பன் தேவைப்படுது. நான் கல்வி கற்கும் போகும்போது எனக்கு ஒரு ஜாதி பிரச்சனை வருது. ஆனால் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண எனக்கு கல்வி தான் தேவைப்படுது. கடந்த 10 வருஷத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடிஸில் மொத்தம் 26,000 மாணவர்கள் ஓபிசி பசங்க ட்ராப் அவுட். எஸ்சிஎஸ்டி கவுண்ட்டு 3,400 பேர் தான். ஓபிசி 26,000 பேர் ட்ராப் அவுட் 2வது வருஷத்தில். அப்போது இந்த ஜாதி எஸ்சிஎஸ்டி மக்கள் தான் பாதிக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மை. அதே அளவுக்கு எஸ்சிஎஸ்டி மக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு ஓபிசியும் பாதிக்கப்படுறோம். அப்போது ஒரு கல்வி நிறுவனங்களில் ஒடுக்குமுறைகள் தலித்துகள் மேலே நடக்கப்படும் போது அதை அட்ரஸ் பண்ணுறாங்க.
ஓபிசி மேல் நடக்கும்பொழுது அந்த ஒடுக்குமுறையை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸ் அங்கே இல்லாமல் போயிடுது. அதனால தான் ஒடுக்கப்படுறதில்ல அப்படின்ற ஒரு சிந்தனையில் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கல்வின்ற ஒரு விஷயம் இப்போ என்னங்கெல்லாம் பேச வைக்குது இல்லை. நான் இப்போ தொழிலில் இருக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் டைனமிக்ஸ்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், எங்கள் இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இதை நான் பேசிட்டேன், நாளைக்கு என் வருமானம் என்ன ஆகும், என் தொழில் என்ன ஆகும் அப்படின்ற பயம் எனக்கு இல்லை. ஏன்னா என் தொழில் என் திறமையை சார்ந்தது, என் திறமை என் கல்வியை சார்ந்தது. அப்போது ஜாதியும் ட்ராவல் ஆகுது, ஜாதியை எதிர்க்கிறதுக்கான டூலாகிற கல்வியும் ட்ராவல் ஆகுது. சொல்லுங்க, இன்றைய காலகட்டத்தில் சமத்துவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குதா? கண்டிப்பாக அதற்கு தேவை இருக்குது சார். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சனி ஞாயிறு வந்து எப்போயுமே எனக்கு விடுமுறை இருக்கும். நான் வந்து பறை இசை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் வீட்டில் வந்து நீ படிச்சிருக்க, நீ வேலைக்கு போகிற, இந்த இசை யாராச்சும் கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டாங்க. கண்டிப்பாக அதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓராண்டு முறையாக பட்டய படிப்பு படித்து பறையில் எங்கே படித்தனோ அங்கேயே வந்து பயிற்றுனராக இருந்திருக்கேன். கொரோனா காலகட்டத்தில் நான் என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு. இது சொந்த ஊர் உங்களுக்கு? காரைக்குடி. எங்கள் ஊருக்கு போயிட்டு நான் இருக்கவும் பள்ளி கல்லூரிகளில் கலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடைபெறும். அதில் வந்து என்னை ட்ரெயின் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் எங்களை அணுகுனாங்க. அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து மாவட்ட அளவில் வின் பண்ணி மாநில அளவு வரைக்கும் கொண்டு போயாச்சு. என்னதான் கொண்டு போனாலும் அந்த மாணவர்களோட பேரண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள் பசங்களை வந்து பறையடிக்க வைக்கிறீங்களே, அது வந்து அது இசையாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்களே மொழியில் சமத்துவம் பார்க்குறாங்களே, இல்லை இனத்திலா மதத்திலான்ட்டு இசையில் மொழி ஆண் பெண் அதோட சேர்ந்து இசையில் வந்து தீண்டாமை பார்க்குறேன். எந்த ஒரு இசைக்குமே இந்த மாதிரி ஒரு தீண்டாமை எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நீங்கள் ட்ரம்ஸோ மற்ற எல்லா இசையோ வயலினோ நீங்கள் கற்றுக்கூடிய இசையெல்லாம் ஏசி ரூம்குள்ளே இடம் இருக்கும். பறை இசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீதிகளில் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான இசை. ஏன்னா தமிழர்கள் பாரம்பரியமாக அவர்கள் வாழ்வியல் ஊறி போன ஒரு இசையை இன்றைக்கி அதை எப்படி பார்த்துட்டோன்னா ஏசி ரூமில் இடம் இல்லைன்னு ஒதுக்கி வச்சதுனால இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் தான் இது மாதிரியான சிந்தனைகளுக்கு மிக முக்கிய காரணம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் இப்போ இருக்கிற தலைமுறைகள் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. சொன்னாங்கல்ல பறை இசைக்குது ஆதி கொழுக்கள் பயிற்சி பட்டியல இந்த வருஷம் நானும் ஒரு மாணவியா நான் அதில் பங்கெடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பெருமை. என்னோட தந்தை வந்து தெருக்கூத்து ஆடுவார். நான் அப்பாவுக்கு சொல்லலை, அப்பாவுக்கு டெமி கொடுத்து தான் போனேன். ஏன்னா நாடகம்னு சொன்னால் விட மாட்டாருன்னு எனக்கு நாடகம் ஆர்வம். ரிஜிஸ்டர் பண்ணது வந்து இலக்கியத்தில் பண்ணிட்டப்பான்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் முழுக்க உட்காந்துருந்தேன். அங்கே நாடகம் ஆடுற இடத்துல பறை அடிக்கல தான் உட்காந்து. எங்கள் அப்பா அதுக்கு எதுக்கு நான் ஆனதை நீ ஆடுறியான்னு பார்த்துட்டாருன்னா தெருக்கூத்தில் ஆடுவார். தெருக்கூத்து ஆடும்போது ஸ்கூலில் இன்றைக்கி சைன் போட வரும்போது அப்பா என்ன வேலை செய்கிறான்னு போது, அப்பா விவசாயியா அப்பா நீ தெருக்கூத்து ஆடுற, தெருக்கூத்து வாத்தியார் மேம். காலேஜில் கூட வந்து அப்பா விவசாயின்னு தான் போட சொல்லுவார். என்ன தெருக்கூத்து வாத்தியாருன்னு போடு, யார் எவன் கேட்குறான்னு நான் பார்க்குறேன் நான் சொல்லுவேன் அப்பா கிட்ட. இன்னும் வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். உங்கள் அப்பாவுக்கு புரியாமல் இல்லை, உங்கள் அப்பா மனநிலையில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான காரணம் அவர் கடந்து வந்த வழி, அவர் கடந்து வந்த பிரச்சனை, உங்களை பெற்று வளர்க்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். இந்த சமூகம் ஒரு இடத்துல பேண்ட்டு சட்டை போட்டு இன்றைக்கி எல்லாம் கடந்து வந்திருந்தாக்குள்ள மனசுக்குள்ளே எங்கோ ஒரு ஓரத்தில் ஒரு வழி இருக்கும். அந்த ட்ராமான்னுவாங்க, நம்மளை இப்படிலாம் நடத்துனாங்க, இப்படிலாம் பேசினாங்க, இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்திருந்தா கூட உள்ளூர் அவருக்கு ஒரு வழி இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து பகுத்தறிவோடு ஒரு சிந்தனையோடு எதையும் எதிர்கொள்கிற தைரியம் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் அப்பா உங்களை படிக்க வச்சது. இந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சார்ல, எனக்கு கிடைக்கல ஆனால் என் பிள்ளைக்கு கிடைச்சிடும்னு நினச்சார்ல, அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனதை பார்க்கணும்னு நான் ஏன் விரும்புகிறேன்னா அவரும் உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும். இந்த எண்ணங்கள் இது ஏன் வருது அப்படின்னா, இது மனிதனோட இயல்பு. ஒருத்தனை அடக்கணும், அடக்கி ஆளணும், அடக்கி வாழணும் அப்படிங்கிறது மனிதனுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இயல்பு. ஜாதி அடக்குமுறை, மத அடக்குமுறை, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு அடக்குமுறை புதுசாக வரலாம். இந்த வேறுபாடுகள் இந்தியாவில் மட்டும் நடக்கல, வெளிநாடுகள்லையும் நடந்திருக்கு. டார்வினோட கசின், அவர் கால்டன் பேர், அவரு மேலை நாடுகளில் இதை ஒரு அரசாங்க உத்தியாகவே கண்டுபிடிச்சி கொண்டு போனாங்க. சில ரேசஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தாழ்ந்தவங்க, ஒன்று அவங்கள கொன்றுங்க அல்லது வலுக்கட்டாயமாக கருத்தடை பண்ணிடுங்க, இதை நடத்துனாங்க அரசாங்கங்கள். யூஜெனிக்ஸ் மூமெண்ட்ஸ்னு போய் படித்து பாருங்கள். இதனுடைய உச்சகட்டம் தான் நாசி ஜூஸ் நடந்தது. ஹிட்லர் வந்து ஒரு சமூகத்தையே அழிக்க பார்த்தது. இது நம்ம ஊரில் வித்தியாசமாக அணுகியிருக்காங்க. 3000 வருஷங்களாக உங்கள்ட்ட யாரும் ஜெனட்டிக்ஸ் எல்லாம் பண்ணல, வெறும் தொழிலை வச்சு மட்டுமே ஜாதி அடக்குமுறைகளை கட்டமைச்சிருக்காங்க. அதுக்கு உச்சகட்ட புள்ளியில் யாரை வச்சுருக்காங்க தெரியுமா? கடவுளை வச்சுருக்காங்க. அந்த கடவுள் அப்படிங்கிறவர் வந்து நேரில் சொன்னாதான் இது தவறு அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆகும். அதுக்குரிய வாய்ப்புகளே இங்கே இல்லை.
ஆனால் அந்த யூஜெனிக்ஸ் மூமெண்ட்டை சயின்டிஃபிக்காக எங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது, இல்லை இது தப்பு அப்படின்னு. ஸோ சயின்ஸை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும், டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் கடவுளோட பேர்லையோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பேர்லையோ ஒரு அடக்குமுறையை கொண்டு வந்தால் அந்த அடக்குமுறை நிலைத்து நிற்கும். நம்பிக்கையை திணிச்சிட்டா அதை மாற்றுறது கஷ்டம், ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுறது. இதை புரிஞ்ச ஒரு மனுஷன்தான் பெரியார். அவர் மேலே சாமி கும்பிட்றவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், நான் சாமி கும்பிட்றவன் தான், ஏன்னா என் சாமியை போய் இப்படியெல்லாம் திட்டிருக்க அப்படின்னு. ஆனால் அவர் அது எதுக்காக திட்டினார் அப்படின்னா, நீ எதை வச்சு அடக்குமுறைகளை உருவாக்குன அந்த ஆயுதத்தையே நான் அடிக்கிறேன். இன்றைக்கி ஜென்சி தலைமுறையினர் இந்த பக்கம் நாங்கள் இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்திருக்கோம், இதில் எல்லாம் நாங்கள் முன்னேறிட்டோம், எங்கள் அப்பா அடையாளம் ஒரு இடத்துல பெருமையாக சொல்லக்கூடிய இடத்துக்கு நான் இருக்கேன், எங்கள் அப்பா தான் இன்னும் அந்த மனநிலைக்கு இல்லாமல் இருக்கார், அது மாறணும், நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சமத்துவம் என்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது இவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இன்றைய தலைமுறைக்கு, ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த விலங்கை உடைச்சிட்டு வர்றதுக்கு சாதாரணமாக இது நடந்துடல, அந்த போராட்டமும் வழிகளும் என்னவாக நீங்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்கீங்க, இவங்களுக்கு எது உணரலைன்னு நினைக்கிறீங்க? சமூக நீதி இப்போ நாங்கள் அடைஞ்சிட்டோம், நாங்கள் டக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் பட்டு அனுபவப்பட்டு பாதை அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பாதை வந்துருச்சு. நான் வெளிப்படையாக சொல்கிறேனே, நான் +2 படிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த புரிதல் கிடையவே கிடையாது. இப்போ என் ஃப்ரெண்டு கல்வி உதவித்தொகை அது 1500 ரூபா. அப்போ நான் பிற்படுத்த சம்பளம் சேர்ந்தேன், எனக்கு வெறும் 15 ரூபா என்ன பார்த்தா ரொம்ப குறைவான அமௌண்ட் தான். இதனை இவனுக்கு மட்டும் 1500 ரூபா. எங்கள் குடும்பம் ரொம்ப இல்லாத குடும்பம், நானும் அவனை மறந்துனேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று தானே, அதுபடி அவனுக்கு 1500 ரூபா ஸ்காலர்ஷிப்பு, எனக்கு வெறும் 15 ரூபா. அதுக்கடுத்து என் நண்பன் ஒருத்தன் அவன் சொன்னான், என்னை விட 3 மார்க் அவன் கம்மியாக எடுத்திருக்கான், அவனுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சி, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா. அப்போ எனக்கு அவன் சொல்கிற சரியாக தான் பட்டது, ஏன் இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு பின்னால் வீடு வாங்கணும்னு சொன்னான் வாடகைக்கு. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர்கிட்ட அவனை கூப்பிட்டு போயிட்டு வாடகைக்கு வீடு கட்டேன். அடுத்த கேள்வி, என்ன ஆளுங்க சொன்னேன், தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் கேளுங்க, அந்த சாதிக்கு நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னாங்க. அவன் சொன்னான் கடைசியில், இப்போ தெரியுதா எங்களுக்கு ஏன் 1500 ரூபா ஸ்காலர்ஷிப்னு, இவ்வளவு இழிவை தாங்கிறதுனால தான் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு. அன்றைய நாள்லேருந்து சாதி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கம்ப்ளீட்டாக விட்டேன். ஏன் இவங்களுக்கெல்லாம் மார்க் கம்மியாக எடுத்தால் கொடுக்குறாங்க அப்படின்னா, இடஒதுக்கீடு என்பது பொருளாதாரத்தின் பொருள் அல்ல, சாதி இழிவு நீங்கள் தான். அம்பேத்கர் எடுத்த மார்க் எவ்வளோ தெரியுமா? மெட்ரிகுலேஷனில் 750க்கு அவர் எடுத்த மார்க்கு 282, வெறும் 37% அவர் எடுத்திருக்காரு. அந்த மார்க்கை எடுக்கிறதுக்கு அன்றைக்கி அவ்வளோ கஷ்டம். அப்போ எவ்வளவு இழிவு இருந்தாலும் அதை தாண்டி ஒரு மனிதர் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதுவார், அவ்வளோ உசந்திருக்காரு அப்படின்னு சொல்லித்தான் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் சொல்லித்தர்ற குழந்தைகளுக்கும் ஜாதி எவனும் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லித்தான் நான் வளர்த்துருக்கோம். எந்த சமத்துவத்துக்காக நீங்கள் போராடினீங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வர முயற்சி பண்ணீங்க? ஸோ எங்கள் ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பம் சார் வந்துட்டு 3-4 தலைமுறை பார்த்திங்கன்னா எல்லாருமே கலப்புத்திறன் முடித்தவங்க தான் ஆனால் என் குடும்பத்துட்டு வெளியே போகும்போது எங்களுக்கு பயமே வரும் வந்துட்டு. ஃபஸ்ட்டு நான் படித்தது 9th ஸ்டாண்டர்ட் தான். ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர் என் ஃபேமிலியில் முதல்ல வெளியே வந்திருக்கேன். முதல் தொழிலதிபராக நீங்கள்? ஆமாம், முதல் தொழிலதிபராக வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம கம்பெனிக்குள்ள வேலைக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப அரவணைச்சிக்குவாங்க. அதுவரையும் நல்லா என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, வீட்டில் உட்கார சாப்பிட்றத வைப்பாங்க. முடிஞ்ச பிறகு கடைசியை கேட்பாங்க, எந்த ஊருன்னு கேட்பாங்க, எந்த ஏரியான்னு கேட்பாங்க, அங்கேருந்து வரீங்களான்னு கேட்பாங்க, ஆமான்னுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஹேவியர் இருக்கும். நான் அப்படி ஒரு இடத்த என்னோடய பொருள் ஒன்று வச்சுட்டு மறந்து போயிட்டேன். நான் போயிட்டு திருப்பி வரேன், அதில் தண்ணி தெளித்து தொடச்சிக்கிருந்தாங்க. என்ன பண்ணுறீங்கம்மா அப்படின்னா, இல்லைப்பா சாப்பிட்ட இடத்துல எச்சனை எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றுமே பெருசாக எடுத்து போகலைன்ட்டு. நான் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி எனக்கு வீட்டுக்கு போவார் வேலை. எங்கள் அப்பா கொத்தனை இந்த வேலை பார்க்குறவர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்கள் அப்பா வெளியிருந்து தான் பேசுவார், நான் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ளே போய் பேசுகிறேன். அந்த பையனை தெரிஞ்ச பையனால என்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசிக்கிருந்தாங்கன்ட்டு. எங்கள் அப்பா வெளியிருந்து பேசிக்கிருந்தவர் நான் மைண்டில் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, இதனால தான் எங்கள் அப்பாவை வெளியிட்டு பேச வைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நான் சென்னைக்கு ஓடி வந்தேன். சென்னையில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஹவுஸ் கீப்பிங் ஜாப் பண்ணி ஒரு பொசிஷன் அதோட இன்சார்ஜாக மாறினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருந்தது, பேம்பு ப்ராடக்ட் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சின்ன ஒரு மரத்தில் 100 ரூபா சம்பாரித்தேன், அப்புறம் 10,000 சம்பாரித்தேன். அப்புறம் நான் மூங்கில் இலை டீத்தூள் நான் கண்டுபிடிச்சேன். நான் அப்போ கண்டுபிடிக்கும் போது தமிழ்நாடு அரசு எனக்கு ஊக்குவிக்க தொகை மாதிரி 0.3ல் டான்சிமில் 10 லட்சம் கொடுத்தாங்க, கிராண்டாக கொடுத்தாங்க. 10 லட்சம் வச்சு இப்போ நான் 1 கோடி ரூபா வரைக்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படித்த ஸ்கூலில் நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். நான் ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் போகும்போது அந்த ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுடைய பையன் அவங்க அப்பா தான் இருந்தாங்க. என்னை கட்டி அணைச்சிக்கிட்டாரு.
அதே வீட்டுக்கு நான் வந்து விருந்துக்கு ஒன்று கூப்பிட்டு போயிருந்தாங்க ஒன்றுக்கு. பட் அந்த நிலைமைக்கு நான் என்ன தயார் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து. இல்லை, நீங்கள் உங்களை தயார் பண்ணதனுடைய மாற்றம் ஒரு வீட்டில் ஒரு சமூகத்தினுடைய எண்ணத்தையே மாற்றிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இந்த சமூகம் சார்ந்து இப்படி ஒரு பிரச்சனைகளை 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஒரு எழுத்தாளரா, ஒரு கவிஞரா, ஒரு பெண்ணா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்கும் வந்து உங்ககிட்ட சின்ன வயசில் ஞாபகம் சொல்லுங்கன்னா உங்ககிட்ட நிறைய ஞாபகங்கள் இருக்கும், அதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லையா? பட் எனக்கு அப்படி கிடையாது. என்னுடைய நாட்கள் ஒரு கருப்பு நாட்களாக, கருப்பு ஆண்டுகளாக தான் இருக்குது. நான் வந்து சின்ன வயசில் படிக்கின்ற பொழுது நிறைய பேர் சொன்னது தான், என்னோட வந்து யாரும் சேர மாட்டாங்க. ஏன்னா எந்த பகுதியிலேருந்து வரோம் அப்படின்றது தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. நோட்டு புத்தகங்கள் இருக்காது, உடுத்துறதுக்கு உடை இருக்காது. என்னுடைய வகுப்பில் நான் தான் முதல் மாணவி. இப்போ தான் ஹைட் ஆர்டர் படி கிளாஸில் உட்கார வைக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கிற பசங்களை முன்னாடி உட்கார வச்சுப்பாங்க ஆசிரியர். அப்போ என்ன தானே முதல்ல உட்கார வைக்கணும். ஆனால் நான் தலித் பெண் அப்படின்றதுனாலே, தலித் மாணவி அப்படின்றதுனாலே என்னுடைய வாத்தியார் என்ன பண்ணார், நீ போய் கடைசியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டார். எனக்குள்ள ஒரு கேள்வி, அப்போ நல்லா படிக்கிறோம் ஏன் பின்னாடி உட்கார வச்சாங்க அப்படின்றது இருக்குல்ல. அதுதான் நான் ஒரு கவிதையாகவும் எழுதியிருந்தேன். அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன் அப்படின்றது. இப்போ என்னோட அப்பா பறை அடிக்கிறாங்கன்னு எல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு முடியாது இல்லை, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன். தோழிகள் அற்ற பின் வரிசையில் அமர்ந்து, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, இப்போது யாரேனும் கேட்க நேர்ந்தால் பளிச்சு என்று சொல்லிவிடுகிறேன், பறச்சி என்று அப்படின்னு ஒரு கவிதை எழுதி முடிச்சிருங்க. இல்லை, இவ்வளோ ஆண்டுகளை கடந்து வந்துட்டீங்க, உங்கள் பள்ளி பருவத்திலேருந்து இவ்வளோ ஆண்டுகள் கடந்துட்டீங்க. உங்கள் அழுகை நின்று விட்டதா, இன்னும் மற்றவர்களுக்காக தொடருதா? என்னோட கூட போகிறவங்க 5 பேர், நாங்கள் 6 பேருமே படித்து 6 பேருமே அரசு பணியில் இருக்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் வந்து மொத்தமே ஊரோடு சேர்த்து 10 பேர் தான் அரசு பணியில் இருக்கிறாங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் மட்டும் 6 பேர் அரசு பணியில் இருக்கிறோம். அப்போ கல்வின்றது எவ்வளோ பெரிய ஆயுதன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எந்த பள்ளியில் எந்த வகுப்பில் என்னை பின்னாடி உட்கார வச்சாங்க இல்லையா, அதே ஊரில் அதே பள்ளிக்கூடத்தில் அதே வகுப்புல இப்போ நான் ஆசிரியராக இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, உங்கள் கண்ணீர் வந்து நீங்கள் எப்படி மாற்றிட்டீங்க அப்படின்றது, அந்த கண்ணீரை இந்த கல்வி வந்து மாற்றிருக்கு. அப்போ யாரை வந்து நம்ம அரசியல் மயப்படுத்தணும், மாணவர்களையா பெற்றோர்களையா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருதில்ல. இந்த தலைமுறை மாணவர்கள் ரொம்ப புரிதலோடு பேசுகிறாங்க, ரொம்ப சிந்தனையோடு இருக்காங்க. அதனால் உண்மையாகவே இவங்களெல்லாம் நான் வந்து பாராட்டுறேன். உண்மையாகவே இந்த பாயிண்ட் இருந்து தான் நான் இவர்கிட்ட இருந்து கெனித்ராஜ்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சமத்துவம் சார்ந்து ஒரு பெரிய மனநிலையை உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தேவையாக இருக்குது. அதுக்கு கல்வி எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது? கல்வி வந்து இந்த சமத்துவம் சார்ந்து முன்னெடுப்பதற்கு ஒரு டூலாக இருக்கா இன்னைக்கு? முதல்ல கல்வி கற்பதற்கான நோக்கம் என்ன, ஒரு நீட் என்ன அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, கற்றுக்கிட்ட கல்வியை வச்சு என்ன பண்ணலாம், இது நான் 2ஆக பிரிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கை அப்படி 2ஆக தான் பிரிஞ்சிருக்கு. என்னோடய ஊர் வந்து கீழ்ச்சித்தாம்புன்னு ஒரு ஊர். அங்கே அப்பா வந்து விவசாயம் பண்ண முடியாமல் சென்னைக்கு வராங்க. என்ன 1ஆம் வகுப்பு சேர்த்து விட்றாரு, ஒரு அரசு பள்ளியில் சேர்த்து விட்றாரு. இப்போது இந்த பள்ளியில் சேர்த்ததுக்கான முக்கிய நோக்கம், எங்கள் அப்பா இப்போ யோசிச்சது, பள்ளிக்கூடத்துக்கு போனால் சத்துணவு கிடைக்கும், பையன் பசி இல்லாமல் இருப்பான் ஒரு வேலை. இதுதான் முதல் நோக்கம். படிக்கிறதுன்றது அடுத்து. 2ஆவது வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா முதல்ல நான் அவர் வேலை செய்கிற பணி சூழலை நான் அவரை பார்க்குறேன். என் அப்பா ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு, நான் அந்த வழியாக வரேன். அது எங்கள் அப்பாவாக இருக்கக்கூடாதான் நான் வேண்டுறேன். ஏன்னா அங்கே நடந்துட்டு இருந்த வேலை வந்து ஒரு கால்வாயில் இறங்கி சுத்தம் பண்ணுற பணி. அது இந்த சூழலை நீங்கள் யாருமே உங்கள் அப்பாவை பார்க்க விருப்பப்பட மாட்டீங்க. குறிப்பாக உங்களோட ஒரு இம்மெச்சூரான நண்பர் கூட இருக்கும்பொழுது நீங்கள் யோசிக்கிறதெல்லாம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போனாக்கா அவன் என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவான். நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்பா எப்போவுமே வேலை முடிச்சுட்டு நேரடியாக வீட்டுக்கு வர மாட்டேன், குளிச்சுட்டு தான் வருவாங்க. ஏன் வராங்கன்ற காரணம் எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். பட் சின்ன பையன் தான் நான் கேட்குறேன், இந்த வேலைக்கு ஏன்ப்பா நீ போகிற, உன் மேலே நாத்தடிக்குதுப்பா, குளிச்சுட்டு வந்தால் கூட. இது எனக்கு அசிங்கமாக இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா. நீ ஏன் போகிறேன்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னார், அப்பா படிக்கலாடா, ஆனாலும் இந்த வேலை தான் கிடச்சிது, நீ படித்த அந்த வேலை செய்ய மாட்டடா அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எதுக்காக கல்வி. அப்புறம் படிக்கிறோம், அரசு உதவி பெறும் பள்ளி தான், 12ஆவது வகுப்பு வரைக்கும் அதே பள்ளி தான். அதே சத்துணவு திட்டம், அதே இலவச காலனி, இலவச பாடநூல், பஸ் பாஸு, காலில் போகிற செருப்பு எல்லாத்தையும் பயன்படுத்திருக்கு. அப்புறம் லோனை வாங்கிட்டு இன்ஜினியரிங் படிக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த 12th முடிச்சு இன்ஜினியரிங் சேர்ந்தேன் இல்லையா, சேர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குற அந்த ஒரு மென்டாலிட்டி தமிழ்நாட்டில் இருந்தது. ஏன்னா 2006 வந்து எல்லா பொறியியல் கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தாங்க. ஒரு கல்லூரிக்கு எதுக்கு வரும், அறிவை பெறதுக்கு. ஒரு அறிவை பெறக்கூடிய நிலையத்துக்கு வர்றதுக்கு உனக்கு அறிவு வேணும்னு வச்சாக்கா, அப்படி கல்லூரியில் என்ன கற்றுக் கொடுப்பேன்? இதை யோசிச்சு ஒரு மனுஷன் வந்து நுழைவுத் ரத்து பண்ணார். 2006 ரத்து பண்ணுவதான் 2008 கென்னித்துன்னு ஒருத்தன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் போய் இன்ஜினியரிங் சேர்ந்தான்.
படிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், வேலை கிடைக்குது, ரோபோட்டிக் துறையில் நுழையிறேன், 2 வருஷம் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்து தேசிய அளவில் சர்வதேச அளவில் விருதுகள் வாங்குகிறேன். 2018 மே மாதத்தில் அந்த மலைக்குழி மரணங்களுக்கான கேஸ் அனலைசர் அந்த கண்டுபிடிப்பாது அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஃப்ரீயாக கொடுத்தோம். அது ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் இந்த நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தானுங்க. அதுக்கு சொல்லித்தர மாதிரி ஏன் ஒர்க் பண்ண ரோபோட்டிக் ஃபீல்ட் இல்லையா, 5 அடியில் கிளாரான ஒரு ரோபோட் உருவாக்கி நீட் சிலபஸ்லாம் ஃபீட் பண்ணி ஸ்கூல்லாம் கூட்டு போனேன். போய் படிங்கடா பசங்களா அப்படின்ட்டு மறுபடியும் ஃபேமஸ் ஆச்சு. அந்த சமூகத்தில் ஓரளவுக்கு பேர் புகழ் கிடைக்குது. இதை முடிச்ச அப்புறம் எனக்கு ஒன்று தெரியுது, நீ எவ்வளோ படித்து மேலே போனாலும் ஜாதி அங்கே இருக்குமா? ஆமாம் இருக்கும். ஆனால் அந்த ஜாதி இருக்குதில்ல, அது கொடுக்குற இறுக்கத்துலேருந்து வெளியே வர்றது கல்வி தான் தேவை. கெனித் இன்னைக்கு ரொம்ப அழகாக நம்மளிடையே ஒன்று சொன்னார். படிப்பு என்னை ஒரு ஆளாக உருவாக்கி இந்த சமூகத்துக்கு அவங்களுக்கு பதிலடியாக கொடுத்தது என்னுடைய அறிவு, கல்வி, இன்னைக்கு என்னுடைய பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே அடைஞ்சிருக்குன்னு சொன்னார். அதே போன்றே தன் வாழ்க்கையில் படிப்பு மூலம் வாழ்க்கையை சாதித்து ஒரு பெரிய முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய இன்னொரு சிறப்பு விருந்தம் நம்ம இன்னைக்கு அழைக்க இருக்கிறோம். சென்னை சமூக பணி கல்லூரி பிரசிடென்ட் மேத்யூ ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர்களை இன்னைக்கு நம்ம வாக்கின் கெஸ்டாக வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு சமத்துவம் காண்போம் என்ற நிகழ்ச்சியில் நமக்கு தொடர்ந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தமிழக அரசாங்கம் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க, இந்த முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரியான ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க, மற்ற மாநிலங்களில் இல்லாத விஷயங்கள் என்ன? இந்த சமத்துவம் உள்ளது ஒரு கான்செப்ட் அல்ல, அது இட்ஸ் ஆல்வேஸ் எ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இது முதல்ல ஆரம்பிச்சது சர் தாமஸ் மூர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் 1516 ஒரு புஸ்தகம் வெளியிட்டாங்க. அதில் உட்டோப்பியா அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. உட்டோப்பியா தான் தமிழில் அதுக்கு கல்பிதவாதம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன்லி அன் ஆஸ்பிரேஷனல் திங். அது ஒரு கனவு தான். யூ கேன் நெவர் ரீச் தட் ஸ்டேஜ். சமத்துவம் அப்படின்னு உள்ள கான்செப்ட் அது அப்படி தான் முதல்ல வேர்ல்டு இன்டெலிஜென்ஷியாவுக்குள்ளே முன்னாடி வர்றது அப்படி தான். அதுக்கப்புறம் 1798 ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கிறது. அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய ஸ்லோகன் என்னன்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஃப்ரீடம். அது வரைக்கும் நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் எல்லாமே மொனார்க்கிக்கல் கவர்மெண்ட்ஸ். இப்போ மொனார்க்கி மாறிட்டு இந்த டெமோக்ரஸி வர்ற அந்த ஸ்டேஜில் ஆல் தி கான்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த வேர்ல்ட் ரிட்டன் ஓர் அன்ரிட்டன், மாக்னா கார்ட்டாவில் இருந்து இந்த லேட்டஸ்ட் இது வரைக்கும் சமத்துவம்னு உள்ள ஒரு கான்செப்ட் எல்லா கான்ஸ்டிடியூஷன்லுமே வந்தது. பட் சட்டங்களில் மட்டும் இருந்தால் நடைமுறையில் அது வராது. அப்போ தான் இந்த மேஜஸ்ட்ரி ஆஃப் லான்னு சொல்கிற கான்செப்ட் வர்றது, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிற கான்செப்ட் வர்றது. அப்போ தான் இவர் சொன்ன மாதிரி ஹவு டு வி டீல் வித் திஸ் சிச்சுவேஷன். இவர் சொன்ன மாதிரி கல்வி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு வரும்போது இந்த சமத்துவம் சார்ந்த சிந்தனை முன்னெடுப்பதில் சென்னை சமூக பணி கல்லூரி என்ன மாதிரியான நீங்கள் முன்னெடுப்புகளை எடுக்கிறீங்க, அவங்களுக்கு இந்த சமத்துவம் சார்ந்த விஷயங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? 75-year-old காலேஜ் தான் இது. தமிழ்நாடு எடுத்துருச்சுன்னா இங்கே சோஷியல் சீனில் இப்போ ஒரு ஸ்டார்ஸாக விளங்குறது, தாரங்களாக விளங்குற ஆளுகளை எடுத்துருச்சுன்னா பானியன், வந்தனா கோபகுமார், இல்லாவிட்ட உதவுங்கரங்கள், பாப்பா வித்யாகர், எல்லாருமே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கினுடைய ப்ராடக்ட் தான். தமிழ்நாடு சோஷியல் சோல்ஜர்ஸை ரெடி பண்ணி வெளியில் அனுப்புறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. இவங்க ஒரு சேஞ்ச் சமூகத்தில் உருவாக்கணும். அதுக்காக அவங்களை குவாலிஃபை பண்ணுறோம். 4000 5000 காலேஜஸ் ஆர் தேர். எல்லாருமே கிராஜுவேட்ஸை உருவாக்குவாங்க. பட் நம்ம நோக்கம் அப்படி அல்ல. ஒஃப்கோர்ஸ் தே ஆர் கிராஜுவேட்ஸ், தே ஆர் கேப்பபிள், அவர் பாய்ஸ் ஆர் கெட்டிங் வெரி குட் சேலரி, தே ஆர் 100% பிளேஸ்மெண்ட். அப்படி இருந்தாலும் வி கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ், கிராமங்கள்னு வர்றவங்க, அடிப்படை வசதி இல்லாத இடங்கள்னு வர்றவங்க, அவங்களுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். அண்ட் அவங்களே நம்ம ஃபீஸ் அண்ட் அதர் திங்ஸ் வி சப்போர்ட் தான். இந்த மையத்தை பொறுத்த வரையிலும் சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டின்னு உள்ளது தமிழ்நாடு அரசினுடைய உதவியோடு உருவாக்கப்பட்ட ஒன்று. தே ஹேவ் a two-pronged approach. ஒன்று ஒரு திங்க் டேங்காக அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு அதில் டொமைன் எக்ஸ்பர்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் எக்ஸ்பர்டீஸ் உள்ளவங்க அல்லங்க அங்கே ப்ராக்டிஷனர்ஸ் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஷன்ஸ் நடத்திட்டு that data is validated to the field. They go into the field and check. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிச்சுன்னா நம்ம ஃபாரஸ்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் வரும்போது ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்த அந்த ட்ரைபல்ஸினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. பட் that is not recognized because we don't realize it because acts are written in the rooms of secretariat. பட் அது அமெண்ட் பண்ணணும்னா எங்கேயாலும் அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி அதை பற்றி விசாரணை பண்ணி whatever is the amendment that is required is being proposed to the government. That is the field action. இது ரெண்டுமே
நடத்துறது இந்த மையம்தான், சோஷியல் சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. நம்மிடையே 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் பார்த்தீங்கன்னா சமூக நல்லிணக்க விருதை பெற்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பரையந்தாங்கல் கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஏழுமலை அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய வந்திருக்காங்க. இன்னொரு சிறப்பு விருந்தினராக சோஷியல் ஹார்மனி வில்லேஜ் கமிட்டியினுடைய மெம்பர் ரகுபதி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. எந்த சமூக பாகுபாடு உங்களுக்கு கோபத்தையும் கவலையும் கொண்டு வருது சொல்லுங்க. பேசிக்காக நான் சோஷியல் ஒர்க் படிச்சுட்ருக்கேன் சார். இடுகாட்டில் வேலை செய்வாங்கள்ல சார், பரியல் ஒர்க்கர்ஸை பற்றி நாங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தோம் சார். அதில் நாங்கள் மெயினாக எதுக்காக அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு? எங்கள் அப்பா சொல்லுவார் பெருமையாக, நாளைக்கு நான் இறந்தா கூட என் பிள்ளைங்க கொல்லி போடுவாங்க. அந்த சமத்துவத்தையே வந்து நான் என் அப்பாட்ட இருந்து தான் பார்த்தேன். ஆனால் என் அம்மா வந்து அதுக்கு விடலை. எங்கள் அப்பா இறந்துட்டார் சார். எங்கள் அப்பா சொன்னதுக்காக நான் அதை செய்கிறேன். என் தங்கச்சியும் சொன்னால் நானும் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க, உறவினர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்களே பயந்தாங்களே தவிர நம்ம பொண்ணு தானே, நம்ம கணவரோட ஆசையை நிறைவேற்றோன்னு எங்கள் அம்மாவுக்கு அந்த நேரத்தில் தோணல. அப்படி இருக்கப்போ ஏன் பெண்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் இதை போய் பார்த்தே ஆகணுன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் குரூப் ப்ராஜெக்டில் பண்ணோம் சார். அப்படி நாங்கள் போய் பார்க்குறப்ப ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த இடுகாட்டில் வேலை செய்கிறவங்க. என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் அந்த டெக்னாலஜி என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் ஒரு நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் படி நம்ம வந்துட்டு பணத்தை இறைக்கிறோன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 3 பேராவது தேவைப்படுவாங்க, கட்டை அந்த மாதிரி ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ கிரிமிட்டோரியம் வரை போகிறோமா டக்குன்னு லைக் எலக்ட்ரிக்கில் வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போ பணத்தை எரிக்கிறப்ப 3 பேத்துக்கு கிடைக்கிற கூலி வந்துட்டு அந்த ஆப்ரேட்டர் ஒருத்தருக்கு போகுது. அப்படி பார்க்குறப்ப அந்த டெக்னாலஜி வந்து மீதி இருக்க 2 பேர்த்தோட வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இதில் வந்துட்டு மெயினாக கேஸ்ட்டு சார், அதில் குறிப்பிட்ட அதனால அது வேணான்னு சொல்கிறீங்களா? இப்போ வந்து அதான் சார், பிடித்து வேலை செய்கிறவங்க ஒரு குரூப் இருந்தாலும் அதை சொசைட்டியால் தள்ளப்பட்டு நீங்கள் அதை தான் செய்யணும்னு சொல்லி இருக்கிற ஒரு குரூப் இருக்குது சார். நான் வந்துட்டு பிடித்து செய்கிறவங்கள பற்றி சொல்ல சார். என் பிள்ளை நான் கஷ்டப்படுறது என் பிள்ளை அடுத்து அந்த தொழிலுக்கு வரக்கூடாதுமா, என் கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறவங்கள தான் சார் நான் அட்ரெஸ் பண்ணுறேன். இந்த கிரிமிட்டோரியம் வந்ததுனால வேலை எழுப்புன்னு சொன்னீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. ஆனால் கிரிமிட்டோரியம் வந்த பின்னாடி தான் தலித்துக்களுக்கு ஒரு சுடுகாடு, ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு சுடுகாடு, இதை பூரா மாறி போய் இன்னைக்கு கிரிமிட்டோரியம் வந்த உடனே ஒரே சுடுகாடு மாறி போச்சு. சொல்லுங்கம்மா, எந்த பாகுபாடு உங்களை கவலை கொள்ள செய்யுது? நான் வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் தான். அவர் வந்து வேறு ஜாதிக்காரரு, நான் வந்து வேறு ஜாதி. காதல் கல்யாணம் பண்ணி நாங்கள் வந்து பல வருடங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம். தமிழ்நாடு முழுக்க நான் வந்து இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன். அவர் வந்து மறைவாயிட்டார் என்னோட கணவர். இதில் நீங்கள் சொன்னீங்க சமூகத்துக்கு மேலே என்ன கோபம் இருக்குதுன்னு ஒரு விஷயத்துலன்னா, நான் ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்டால் போடுறேன். அந்த ஸ்டாலில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கவுனி ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வந்து நானே வித்தியாசப்படுத்தி அதை வந்து செஞ்சேன். அப்போ அந்த ஒரு சமூகமான ஒரு அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, உன்னை பார்த்தா எங்கள் சமூகத்து பொண்ணு மாதிரியே இருக்குமா, ஏன்னா அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அளவுக்கு அறிவு மொழியும் இருக்கும், அதனால் எங்கள் சமூகத்துக்கு வந்து நீ வந்து ஸ்டால் எப்போவுமே நீ போடு, உனக்கு மாதம் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு தான் சார் மாதம். என்னால் பதில் சொல்லவே முடியல. எனக்கு அந்த அமௌண்ட்டே தேவையில்லை. அப்படி சமூகத்தை வச்சு அவங்க வந்து கேட்குறதா இருந்தால் அந்த அமௌண்ட்டே தேவையில்லைன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன் சார். நான் 4 வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டர் சார். நான் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டர், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டர் அண்ட் வேர்ல்டு யூனியன் ரெக்கார்டு ஹோல்டர். பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களில் 1 ஹவரில் 214 டிஷ்ஷஸ் பண்ணி நான் வந்து காமிச்சிருக்கேன். நாங்களும் சாதாரண ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம உடம்பையும் மூளையை வச்சு இந்த சாதிய பாகுபாடு பார்க்குறது இருக்குல்ல, அதை வந்து ஒரு இடத்துல உடைச்சிட்டு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு கிராமத்தை நம்ம சமூக நல்லிணக்க கிராமம்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்தெந்த வகையில் நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க சார்? எல்லா இடங்கள்லையும் எல்லா வளங்களும் பொதுவினால் உருவாக்கப்படுது. பொது என்பது பொது நிதியால், எல்லாருடைய வரிப்பணத்தில் பொதுக்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த பொது அப்படிங்கிறதுல எல்லா சமூகங்களுக்கும் சமமான அணுகுமுறை பயன்படுத்துகிற உரிமை கிராமங்கள் இருக்கிறதா? 2வது, எல்லா பொது நிறுவனங்களும், கிராமப்புற நூலகங்கள், மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி, ரேஷன் கடை, பேருந்து நிலையம், இது எல்லாம் எல்லா சமூகத்தினரும் சமமாக அக்சஸ் பண்ணக்கூடிய பாயிண்டில் இருக்குதா? அடுத்து, ஒரு பஞ்சாயத்தை எடுத்துட்டோன்னா பொதுவான பஞ்சாயத்தில்
இந்த சமூகத்தில் கீழ்நிலையில் இருத்தப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்கள் போட்டியிட முடியுமா, வேட்பாளராக நின்று ஜெயிச்சு பஞ்சாயத்து தலைவராக முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சதுன்னா உண்மையிலே நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நகர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்படியான பொதுவாக பயன்பாட்டுள்ள கிராமங்களில் ஜாதிய மனநிலையும் குறைஞ்சிருக்கும். ஸோ அத்தகைய கிராமங்களில் சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருந்தால் அது ஒரு பெரிய சமூக சிக்கலாக கூட அங்கே இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி கிராமங்கள் எங்கெங்கே இருக்குது, இதை ஒரு முன்மாதிரியாக கிராமங்களை நம்மளுக்கு காட்டணும். சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் சமூக நல்லிணக்க விருது பெற்றிருக்கீங்கல்ல, இந்த விருது எந்த முன்னெடுப்புக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த முயற்சிக்காக அது அங்கீகரிக்கப்பட்டது? நம்மளுடைய ஊராட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் ஒரு சமத்துவ சுடுகாடு, அதே மாதிரி கோவில்கள், தண்ணீர் குளங்கள் அனைத்திலுமே பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒரு சமநிலையாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வித ஜாதி பாடுபாடும் இல்லாமல் தான் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே கொண்டு போய் சேர்க்கறதுல நம்மளுடைய நிர்வாகம் 100% காம்ப்ரமைஸே கிடையாது. நம்மளுடைய ஊராட்சியில் நான் பொறுப்பேற்றதிலிருந்து இது வரைக்கும் 0 FIR, எவ்வித குற்ற வழக்குகளும் கடந்த 4.5 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா மகிழா சபா, பாலர் சபா, ஸோ கல்வியின் வளர்ச்சிக்காக பார்த்திங்கன்னா நம்ம 1 முதல் அனைத்து தரப்பட்ட காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாலர் சபை உருவாக்கி கல்வியின் வளர்ச்சிக்காகவும், அதே மாதிரி மகிழா சபா விழுப்புரம் மாவட்டத்திலே மகிழா சபா 688 ஊராட்சி இருக்குது. 688 ஊராட்சியிலே மகிழா சபா ப்ளஸ் பாலர் சபா செயல்படக்கூடிய ஒரே ஊராட்சி நம்மளுடைய பறையனாங்கல் ஊராட்சி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான தலைவர் எல்லா ஊருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்களையும் பிரச்சனை இல்லாத ஒரு சமூக நல்லிணக்க விருதை எல்லா கிராமத்துக்கும் கொடுத்துலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சென்னை சமூக பணி கல்லூரி, சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் வழங்கும் இந்த சமத்துவம் காண்போம் நிகழ்ச்சி ஒரு ஐ ஓப்பனிங்காக இன்னைக்கு இருந்திருக்கும் நினைக்கிறேன். சமத்துவம் காண்போம் என்ற இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல எண்ணங்களை விதைக்கும், சமத்துவம் சார்ந்த ஒரு புரிதலை ஏற்படும் முயற்சியாகவும் இருந்திருக்கும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரியர்ஜுன்.